அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கதாரா ரெசிபீஸ். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் அதனால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட வேவ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க. நீங்கள் வெளியே எங்கேயாவது அப்படி போகணுன்னா மாஸ்க் போட்டு கண்டிப்பாக போங்க. வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மக்களே, ஒரு ஹாப்பியான நியூஸ். இது வரைக்கும் நம்ம நஸ்கதாரா ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்கான ரெசிபீஸ்மாக தான் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே மார்னிங் ஒரு 7 o'clock வந்து நம்ம வந்து விட்டமின் டி வாங்குறதுக்காக வந்து மாடிக்கு வந்து வந்திருக்கோம். நல்லா சன்லைட்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து மாதுளை செடி வந்து இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் பூத்துக்கிட்டே வருது. பூத்துக்கிட்டு வர்றப்பே வந்து காக்கா வந்து கொத்திட்டு வந்து போயிடுது. ஸோ வந்து இது வரைக்கும் முழுசாக வந்து ஒன்றுமே காய்ச்சதே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து துளசி கொஞ்சம் வந்து பட்டு போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா செடி இருக்குது. நம்ம ஃபேஸ் மாஸ்க் இல்லாட்டா ஹேருக்கு ஏதாவது பண்ணணும்னா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்து இருக்குது. நல்லாவே இப்போ வந்து பூக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 30 பூ வந்து பூக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்து வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் செடியை வந்து பார்க்க போகிறோம். ஒரு 6 to 7 செடி வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு குட்டி குட்டி பாட்டில் வந்து வச்சுருக்கோம். எப்படி மிளகாய் செடி வந்து வச்சேன், அது எப்படி க்ரோ ஆச்சு, எவ்வளோ மிளகாய் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து காய்க்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து இனிஷியல்லேருந்து பார்த்திங்கன்னா எப்படி மிளகாய் செடி வச்சேன் அதெல்லாம் வந்து நான் வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியலை. எனக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து வந்ததுக்கப்புறம் இவ்வளோ மிளகாய் காய்ச்சிச்சு அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் வந்து ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே மிளகாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வெளியே வாங்குறதுக்கு பதிலாக. நீங்கள் மொட்டை மாடியிலையும் இதை வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா பின்னாடி வந்து தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பாட் வந்து எடுத்துக்கோங்க. சும்மா ஃப்ளவர் பாட் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, டப்பு இந்த மாதிரி, அதே வந்து கூட எடுத்துக்கலாம். அதில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மட்டும் வந்து நல்லா வந்து போட்டு வச்சுக்குவோம். முக்கால்வாசி வந்து போட்டு வச்சுட்டு வரமிளகா இருக்குது இல்லையா, அதோட விதை இருக்குல்ல, அந்த விதையை வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து போட்டு நல்லா வந்து புதைச்சி வந்து வச்சிடணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து இது மாதிரி போட்டு புதைச்சி வச்சிட்டிங்கன்னா செகண்ட் டேலேருந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து விடணும். செகண்ட் டேலேருந்து 8th டே வரை நீங்கள் தெளித்து விடணும். உங்களுக்கு 9th டே பார்த்திங்கன்னா குட்டி செடி வந்து வளரும். அதான் மிளகா செடி வளர ஆரம்பிக்கும். அப்படியே அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸில் உங்களுக்கு சூப்பராக செடி வளர்ந்துடும். தென் 25th டேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாலாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1 monthல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிளகா செடி வச்சு மிளகா வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும். இப்போ எனக்கு ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 20 மிளகா வந்து இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா நான் பறித்து போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் மொத்தம் ஒரு 5 செடியில் வந்து பறிச்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வந்து தாராளமாக வந்து எனக்கு வந்து இருக்கும். நான் வெளியே வாங்க தேவையில்லை. 1 monthக்கு வந்து நான் இந்த மிளகா வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, மிளகா பறிச்சாச்சு. தென் இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்துடுவோம். இன்றைக்கி மத்தியானம் வந்து எனக்கு வந்து என்ன பிளான்னா, கீ ரைஸ் பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலா வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். எப்பயும் போல் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா இல்லையா, ஸோ வந்து நான் ஒரு 50 கிராம் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சாட் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பட்டை, கிராம், ஏலக்காய், இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒரு பிரியாணி இலை, இதை போட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயினால் இந்த பட்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒட்டுது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எல்லோரும் வந்து யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோவாக வந்து கடாயை வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பார்த்தா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இல்லை. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து இரும்பு கடாயே யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லதும் கூட நமக்கு. தென் 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து சாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டர் எல்லாம் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி நல்லா வந்துருச்சு. இப்போ அந்த கடாய் வந்து நார்மல் வந்து ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காரம் வந்து அதிகமாக இருக்காது, பட் வந்து நல்லா கலர் வந்து கொடுக்கும் நம்ம வீட்டிலேயே அரைச்சதுனால. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். தென்
எப்போவுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் வந்து போவேன், போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதே நான் வீட்டில் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 3 டைம்ஸ் போகும், சம்டைம்ஸ் 4-5 டைம்ஸ் கூட போகும். எப்போ அதுக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்குதோ அப்போ தான் வந்து நான் அந்த டிஷ் வந்து பண்ணுறது வந்து ஸ்டாப் வந்து பண்ணுவேன். ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதே மாதிரியே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு சூப்பராக வந்தது. அந்த ரெசிபியை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற ஸ்டார்டிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பேஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நல்லா கிரேவி ஃபார்முக்கு வந்து இப்போ வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே, கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், பக்கா பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட், அது மாதிரியே வந்து நமக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து வந்துருச்சு. பன்னீர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து ஆகுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கி விட்டுட்டு பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் எல்லாத்தையும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். பன்னீரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வந்துருக்கும், என்னடா இந்த கலரில் இருக்குது. சோயா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் வந்து இருக்குமா. ஃபேட் வந்து இதில் வந்து ரொம்ப லோவாக, பட் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹைன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, இந்த ஒரு டைம் நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணோம். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல, நார்மல் பன்னீர் மாதிரி தான் இருந்தது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து வத்தட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சாப்பிட்றப்ப எப்போயுமே லைட்டாக ஒரு இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அது கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஏற்ற மாதிரி. எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து எவ்வளோக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அது ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இந்த டைமில் நம்ம வந்து பன்னீர் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை எடுத்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். எடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹாட் வாட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது இருந்தால் போதும், பன்னீர் வந்து இருந்தால் போதும். நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடச்சிரும். எல்லா பன்னீரும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து பண்ணி வந்து முடிச்சாச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கசூரி மெத்தி தான் வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து அது இல்லை. அது இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி டு சர்வ். லாஸ்ட்டாக லைட்டாக கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங் டச்சுக்காக ஆட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாயில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து 2 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை வந்து ஆட் பண்ணியாச்சு. கார்னிஷிங்காக நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அதனால். அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி முடித்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அது ஊற வச்சிடுறேன். நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு வெங்காயத்தை வந்து நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணாதான் வந்து நம்ம கீ ரைஸ் வந்து பண்ணுறப்போ வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியாச்சு. நல்லா குக்கரில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துலேயும் ஒன்று தான் எடுத்திருக்கேன். பட்டையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான்.
வெஜிடேரியன் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து பக்கா காம்பினேஷனாக வந்து இருக்கும். நீங்கள் இதுவே நான்வெஜ்னா மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, திக் கிரேவி இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் கீ ரைஸ்க்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்து கீரி வந்து ஆட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வர. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 பட்டாணி இருக்க மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீசனல் டைம் இல்லையா, ஸோ பட்டாணி வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வந்து இதை ஆட் பண்ணால் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கீ ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற தேங்காய் பால் தான். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வந்து நல்லா வந்து பால் புழிஞ்சு வந்து வச்சுக்கோங்க. அந்த பாலில் கொஞ்சோண்டு தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மீடியமாக வந்து இருந்தால் போதும், கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். நான் தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பாலை வந்து 1.5 டம்ளர் தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து இருக்குது. நல்லா கொதிச்சு வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி இருக்குல்ல, அரை தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு. தென் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி இலை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊறி இருக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பே. அந்த பாஸ்மதி ரைஸை வந்து எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து மேலே இருக்க லிட்டை வந்து போட்டு விசில் வந்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தாலே போதும், கீ ரைஸ் வந்து பக்காவாக ரெடி ஆயிரும். எனக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விசில் வந்து வந்தது. ஸோ வந்து ஸ்டவ்வை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம் அந்த விசில் வந்து போகிற வர. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் குக்கரோட லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கீ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது, குலையும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால மேலே லைட்டாக அந்த தேங்காய் இது மாதிரி இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பக்காவான நார்மலான ஃபார்முக்கு வந்து வந்துடும். பாருங்கள், நம்ம கீ ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். பெஸ்ட்டு காம்போங்க இது வந்து. நம்ம லஞ்ச் வந்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து போனோம். அங்கே ஷாரிக் வந்து நல்லா பார்க்குற மாதிரி நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிண்டி நேஷ்னல் பார்க்குக்கு வந்து போங்க, நல்லாயிருக்கும். உள்ளே வந்து என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மங்கீஸ்லாம் வந்து இருந்தது. நம்ம ரொம்ப பொருளெல்லாம் சேஃப்டியாக வந்து வச்சுக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தவங்க முன்னாடி போனாங்க, ஒரு பார்சல் கொண்டு போனாங்க. அந்த பார்சல் அப்படியே பிடுங்கிட்டு அதுக்குள்ளே வடையோ ஏதோ இருந்தது, அதை எடுத்தது வரைக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஷாரிக் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து வச்சுருந்தான். அதையும் பறிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தோம். பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு. அவன் கையில் இருக்க சாக்லேட்டை தூக்கி நம்ம தூக்கி போட்டுவிட்டோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாம்பு வந்து நிறையா வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு வந்து இருந்தது. மலைப்பாம்பு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோழி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மலைப்பாம்பு என்னென்னா இப்போ தான் ஒரு கோழியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அசர முடியாமல் அப்படியே இருந்தது. அதை பார்க்குறப்ப நல்லா தெரிஞ்சது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து எப்படி வந்து போகுது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. உடம்புலேயே அப்படியே மூவ் ஆச்சு உள்ளேயே. பாருங்கள், அதே நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் பாருங்கள், தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. என்னது சார் இது? ஸ்னேக் மாஸ் சும்மா அது பாம்பு பாம்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
டக்கு, ஸ்வான், அப்புறம் கொக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதில் வந்து இருந்தது. நிறையா வெரைட்டிஸ் வந்து இருந்தது, நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறையா வந்து இருந்தது. அதில் வந்து பிங்க் கலர் ஸ்வான் வந்து இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறப்பவே. அழகாக காலை தூக்கி வைக்கிது, அப்போ ரெக்கை வந்து விரிகிறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஆஃப் ஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிற்கிது. ஒரு 5 மினிட்ஸ் கூட அப்படியே மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. அப்படியே நம்ம அதை பார்க்குறப்ப அப்படியே சிலை மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் அது வந்து பறவை தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய புள்ளிமான் வந்து இருந்தது. நல்லா பெரிய கொம்பு, நல்ல புள்ளியாக சூப்பராக இருந்தது. எக்கச்சக்கமாக வந்து இருந்தது. அதுவும் பார்த்து நல்லா எக்ஸைட் ஆனால் ஷாரிக்கு நல்லா பார்த்துட்டே இருந்தால் உள்ளே போகிறதுக்குலாம் வந்து ட்ரை பண்ணார். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வெளியே வந்து போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரியே கிடையவே கிடையாது. நிறைய பேர் மாஸ்க்லாம் போடாமல் அவங்க பாட்டுக்கு வந்து இருந்தாங்க. ரொம்ப நார்மலாக வந்து இருந்தது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து மாஸ்க் வந்து போட்டு வந்து வெளியே போங்க, அதான் ரொம்ப சேஃப்டியும் கூட. நெக்ஸ்ட் வந்து மயில் வந்து இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறப்பே. அப்படி டால் மாதிரி இருந்தது. அப்படி பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே, அது தோகையை விரிக்கும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்போ அது விரிக்கும், எப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம். பட் அது வந்து ஒரு 1/2 hour பக்கத்தில் நின்று பார்த்தேன், அது விரிக்கவே இல்லை. ஸோ ஓகே, அதை மட்டும் ஷூட் வந்து பண்ணிவிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு முள்ளம்பன்றி வந்து இருந்தது. அது உள்ளே தான் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கேரட், கப்பக்கிழங்கு, கிவி ஃப்ரூட் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து எப்போ பசிக்குமோ அப்போ வந்து சாப்பிட்டுக்கிறோம் போல் அப்படியே இருந்தது. நெக்ஸ்ட்டு ஈமு கோழி வந்து இருந்தது. ரொம்ப வந்து பெருசாக வந்து இருந்தது. நல்லா பெருசாக 3 கோழி வந்து இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அந்த பார்க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்தது. அது பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஷோ வந்து அங்கே வந்து ஒரு டைமிங் தான், ஒரு 1 o'clock to 4 o'clock தான் அந்த அனிமேஷன் ஷோ வந்து நடக்கும். ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே அவர் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் போயிட்டார். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டார். அங்கே இருக்கவங்க வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய ஷோ. உங்கள் குழந்தைங்க எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஷாரிக்கு வந்து அது சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக அடம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை மேனேஜ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து இருந்தது. எல்லா அனிமல்ஸுமே வந்து இருந்தது. சீட்டா, ஜிராஃபி, அதுக்கப்புறம் வந்து பாண்டா, டைனோசர் இதெல்லாம் கூட வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்தாங்க, வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்தாங்க. நல்லா இருந்தது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்தது. பென்குயின் இதெல்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷாரிக்கு வந்து ஒரே அழுகை இருக்குது. இந்த டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து ஒரு எலும்பு துண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து போச்சு. அதுவும் நல்லா இருந்தது. அந்த அனிமேஷனும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது கிண்டி நேஷ்னல் பார்க். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரீசனபிளாக தான் வந்து இருந்தது. பெர் ஹெட்டுக்கே 50 rupees தான் வாங்கினாங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.